ரோகிணி டிவோர்ஸ் பத்திரத்துல சைன் போட போகிறாங்க. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் நடிச்சிட்டு இருக்காத, உடனே சைனை போடுறே அப்படின்றாங்க. அப்படியே கண் கலக்கிட்டே ரோகிணி சைன் போடுறாங்க. திடீர்னு மயக்கடிச்சு ஊந்துடுறாங்க. ஊந்த உடனேயும், ஏய் என்ன நடிச்சிட்டு இருக்க, சைன் போடாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஆனால் மயக்கமாக அடைஞ்சு விழுந்துட்டாங்க ரோகிணி. உடனே சரி டாக்டரை வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. டாக்டர் வந்து ரோகிணி செக் பண்ணா ப்ரெக்னென்ட்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே மனோஜுக்கு பெரிய இடியே வந்துச்சு தலையில். ஐயோயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே விஜயா ரோகிணியை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. ஏதோ உடனே ரோகிணி கேட்குறாங்க மனோஜ் கிட்ட, மனோஜ் உங்கள் அம்மா பேசுகிறாங்க, என்னென்னவோ பேசுகிறாங்க, இந்த குழந்தைக்கு யார் காரணம் சொல்லு மனோஜ், நீ சொல்லு மனோஜ் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் உண்மையை ஒத்துக்கிற, ஆமாம்மா ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே விஜயா மனோஜ் போட்டு அடிக்கிறாங்க. டேய் என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு நினச்சனே, முதலேருந்து ஆரம்பித்து வச்சுட்டா பாவி 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 சொல்லிட்டு அடிக்கிறாங்க மனோஜை விஜயா. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்கம்மா, இந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்றாரு. உடனே ரோகிணி சொல்கிறேன், மனோஜ் நீ நானும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு எங்கே யார் பிரிக்க வைக்க நினச்சாலும் கடவுள்ன்றவர் நீ நானும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு மேலேயே முடிச்சு போட்டார். இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்தில் உன்னை என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி பயங்கரமாக டைலாக் பேசுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறேன், டேய் பாருடா என்னென்னலாம் பேசுகிறா இவ வந்து இந்த வீட்டில் வாழணும், நான் இதை பார்க்கணுமா, ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அடிச்சுக்கிறாங்க தலையிலேயே. உடனே முத்து சொல்கிறேன், அப்படியோ எப்படியோ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி மனோஜுக்கு தான் முதல்ல குழந்தை வரணும்னு ஆசைப்பட்டாங்க, அதே மாதிரி நடந்துச்சு, மீனா போய் ஸ்வீட் செய்ய அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயா, டேய் இவன் வேறு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஏற்றி ஊற்றுறான் பாரு அப்படின்ட்டு விஜயா கத்துறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, ஆமாம் முத்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், மனோஜுக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆண்டி, அதே மாதிரி நடந்துச்சுல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கங்க்ராஸ் சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே அண்ணாமலை சொல்கிற, மனோஜ் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீ ரோகிணி கூட தான் நீ சேர்ந்து வாழணுன்றது முடிவாயிடுச்சு, இதுக்கப்புறம் டிவோர்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு நடந்த எல்லா கசப்பான விஷயங்களும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றது மாதிரி தான் நல்ல விஷயம், அதுதான் ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு. உடனே விஜயா, என்னங்க நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, டே மனோஜ் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விஜயா கத்துறாங்க. இந்த சைடு இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த எல்லா விஷயமும் கனகா அம்மாவுக்கு தெரிய வந்துடுது. உடனே கனகா அவங்க அம்மா ஸ்ட்ரைட்டாக கனகா கூப்பிட்டுன்னு விஜயா வீட்டுக்கே வந்துடுறாங்க. மனோஜ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜயா, யார் நீங்கள் மனோஜ் கத்தின்னு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கனகா அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் யாரா, உங்கள் பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. உடனே விஜயா, என்னது என் பையன் மனோஜ் இந்த பொண்ணு கழுத்தில் காலி கட்டியிருக்கானா, அன்றைக்கி இந்த பொண்ணு தான் மனோஜோட ஃப்ரெண்டு ஒய்ஃப்னு சொன்னான், டே மனோஜ் என்னடா இவங்க வந்து எதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்றாங்க. உடனே மனோஜ் அப்படியே அடித்து பிடிச்சி வெளில வந்து பார்க்குறாரு. ஐயோயோ இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தலையில் கை வச்சு உட்காராரு. உடனே கனகாம்மா கேட்குறாங்க, மனோஜ் நீங்கள் ரோகிணி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கனகா கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சிங்க, எல்லாமே நடந்துச்சுன்னு பார்த்தா இப்போ ரோகிணி ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க, இப்போ ரோகிணி கூட தான் சேர்ந்து வாழ போகிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ என் பொண்ணு கனகா வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே முத்து வெளில வந்து கேட்குறது, என்னடா அண்ணா மனோஜ் இதுனா புதுசாக நம்மக்கிட்ட இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இது என்னடா கதை, இது எப்படா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே கனகாம்மா சொல்கிறாங்க, அன்றைக்கி கூட நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்க கல்யாணத்தப்போ, நீங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொன்னார், அதுக்கப்புறம் நான் உங்கள் எல்லோரையும் வெளில அனுப்பிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் நடத்தி முடித்தேன், யாருக்கும் தெரியாமல் பண்ணிவிட்டு எல்லார் வீட்லையும் யாருக்கும் தெரியாமல் இப்போ கல்யாணத்தை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்னாரு. இப்போ முதல் பொண்டாட்டி ரோகிணி டிவோர்ஸ் பண்ணாமல் அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறேன்றாரு, அப்போ என் பொண்ணு கனகா வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உடனே விஜய் மனோஜ் கேட்குறாங்க, டே மனோஜ் இது எப்படா நடந்து ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா ரோகிணிக்கு 5 லட்சம் காசு கொடுக்கணும்ல, அதனால் இவங்ககிட்ட வாங்கிட்டு ரோகிணி டிவோர்ஸ் பண்ணலான்னு நினச்சம்மா, ஆனால் அதுங்காட்டி ரோகிணி ப்ரெக்னென்ட் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி உடனே சொல்கிறாரு. உடனே கனகா அம்மா சொல்கிறாங்க, மனோஜ் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கீங்க, நீங்கள் என் பொண்ணு கூட தான் சேர்ந்து வாழணும், அப்படி என் பொண்ணு ஏமாந்து நினச்சா நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. உடனே அண்ணாமலை மனோஜை போட்டு அடிக்கிறாரு. டேய் நீ அன்றைக்கி ரோகிணி விஷயத்தில் பண்ணது கூட பெரிய தப்பாக திருடா, சரி ஏதோ ஒன்று விட்டுடலாம், ஆனால் ஏதோ ஒரு மனநிலை சரியில்லாத பொண்ணை இப்படி காசுக்காக ஏமாத்திருக்கி, சி நீலாம் ஒரு பையனடா அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. உடனே கனகா அம்மா, உங்கள் பையனை நீங்கள் திட்டம் பண்ணுறது எல்லாத்தையும் அப்புறம் வச்சுங்க, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்னோடய பொண்ணுக்கு நான் பதில் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறேன், நீ எல்லா தப்பையும் பண்ணலை, இப்போ பதில் சொல்கிறா, இப்போ என்ன பதில் சொல்ல போகிறா அவங்களுக்கு, இந்த வீட்டை எடுத்து போய் யாருக்கும் தெரியாமல் அடமானம் வச்ச, ஆனால் அதை முத்து எப்படியோ பெரிய போடுறதுக்கப்புறம் மீட்டு எடுத்துட்டான், ஆனால் இது எப்படி சரி செய்கிறது, யார் சரி செய்ய முடியும், இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது, நீ பண்ண தப்புக்கு எல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்களே நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் இடிஞ்சு உட்கார்றாரு. இப்போ மனோஜ் கனகாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு ரோகிணி கூட வாழ்வாரா இல்லை என்ன பண்ண போகிறான்றதை பார்க்கலாம்.